இன்னொரு பக்கம் திமுக கூட்டணி ஆரம்பத்திலிருந்து எஃகு கோட்டை போல இருக்கிறது. இத்தனை ஆண்டுகள் தொடர்ச்சியாக நாங்கள் கூட்டணியில் எந்த விதமான எங்களுக்கு சுணக்கமும் இல்லை, நாங்கள் அப்படியே இருக்கோம் அப்படின்ற ஒரு பிம்பத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. இப்படி காங்கிரஸில் தொடர்ந்து இது போல குரல்கள், முதலமைச்சர் சொல்கிறப்போ ஒரு பதிலடியாக ஒரு ட்வீட்டு, தொடர்ந்து எதிர்கருத்துகள் இப்படி எல்லாம் வர்றப்போ அந்த கூட்டணி இது பலவீனப்படுத்தாதா? கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது என்னென்னா, திமுக கூட்டணி 2021க்கு அப்புறம் அவங்க எந்த ஒரு பொதுக்கூட்டமாக இருக்கட்டும், ஒரு செய்தியாளர் சந்திப்பாக இருக்கட்டும், எங்களுடைய இந்தியா கூட்டணி அதே போல் தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணி எஃகு கோட்டை போல் இருக்கிறது. எங்களுடைய கூட்டணி மேலும் பல கட்சிகள் வறுமையை தவிர்த்து எங்கள் கட்சியிலேருந்து யாரும் போக மாட்டாங்க, எங்கள் கூட்டணியிலேருந்து யாரும் போக மாட்டாங்க, நாங்கள் மிக பலமாக இருக்கிறோம், காங்கிரஸ் எங்களோட இருக்குது, விசிக எங்களோட இருக்குது, கம்யூனிஸ்ட் எங்களோட இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க உறுதியாக தெரிவிச்சுட்டு வராங்க. ஆனால் காங்கிரஸுடைய இந்த நடவடிக்கை இந்த தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கிறதா நம்மளால் பார்க்க முடியாது. பல்வேறு மாநிலங்களில் காங்கிரஸ் தொடர்ந்து இது போல தான் செயல்பட்டு வராங்க. சமீபத்தில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அந்த பீகார் தேர்தலில் கடைசி வரை அந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்படுது. அதுவரை காங்கிரஸ் நாங்கள் எந்த கூட்டணி, அதாவது கூட்டணியில் ஆர்ஜேடி கூட இருந்தாலுமே கூட அந்த தொகுதி உடன்பாடு என்பது முழுமையாக அவர்கள் ஒப்பந்தம் செய்யப்படவில்லை. அப்போ என்ன நடக்குதுன்னா, காங்கிரஸ் ஒரு போட்டியிடுறாங்க, அதே தொகுதியில் ஆர்ஜேடியும் போட்டியிடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரு போட்டி வேட்பாளர்கள்லாம் போடுறாங்க. அதன் பின்பாக தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு அவர்கள் உடன்படிக்கைலாம் கையெழுத்தாகி அதன் பிறகு வேட்பாளர்களை வாபஸ் வாங்குறாங்க. பீகார் மட்டும் இல்லை, அதே போல் மேற்கு வங்கத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகளோட ஒரு மோதல் இருக்குது. அதே போல் மம்தா பானர்ஜி அவர்களோட மோதல் இருக்குது. அதே போல் உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தோம்னா அகிலேஷ் யாதவ், ராகுல் காந்தி இணைந்து அந்த சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரம்லாம் மேற்கொண்டாங்க. அந்த பிரச்சாரம் அவங்களுக்கு பெரிதாக எடுபடலை. அப்போ அகிலேஷ் யாதவ் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு காங்கிரஸால் தான் நாங்கள் தோற்றோம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் அவர் சொல்லியிருக்காரு. அதனால் அந்த அதாவது கூட்டணி கட்சிகள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் காங்கிரஸ் கட்சி அவர்களோடு ஒரு மோதல் போக்கையை தான் கடைப்பிடிக்கிறாங்க. அண்மையில் மகாராஷ்டிராவில் நடைபெற்ற அந்த உள்ளாட்சி தேர்தல், உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா இவர்களோடு மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு மோதல் போக்கு இருக்குது. இப்படி தொடர்ந்து அவர்களுக்கு அந்த கூட்டணி கட்சிகளோடு ஒரு மோதல் போக்கு இருக்குது. இது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கூட்டணிக்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்படும்னா நிச்சயமாக கூட்டணிக்கு பின்னடைவாக பார்க்கப்படும். ஏன்னா திமுக தலைமையிலான கூட்டணி எஃகு கூட்டணி அதே போல் வலுவாக இருக்குன்னு தொடர்ந்து அவங்க சொல்லிட்டு வராங்க. இப்படி அவர் சொல்லிட்டு வரக்குள்ள எதிர்த்தரப்பில் இருக்க கூட்டணி இன்னும் பலமடையலை, அவர்கள் முழுமையான ஒரு கூட்டணி அமைக்கலை, கூட்டணி அமைக்கிறதுக்கே அவங்க திணறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்புலேருந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்குள்ள நம்ம முதல்ல அதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது இதில் முதல்ல அந்த கூட்டணியில் கல்லெறியறது யாருன்னு பார்த்தோன்னா காங்கிரஸ். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, யாரும் பொதுவெளியில் பேசாதீங்க, எதுவாக இருந்தாலும் டெல்லி ஹைகமாண்ட் சொல்லுங்கள், டெல்லி எது வந்தாலும் கேட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல முறை அறிவுறுத்தினாலும் இவர்கள் பொதுவெளியில் பேசுகிறாங்க. அப்படி பொதுவெளியில் பேசுகிறதுக்கு காரணமும் டெல்லி தலைமை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரெண்டு பல்வேறு கருத்துக்கள் வருது. காங்கிரஸுடைய அந்த நடவடிக்கை நீங்கள் சொன்ன மாதிரி திமுக கூட்டணிக்கு ஒரு பின்னடைவாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா கடைசி வரை திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்குமா, காங்கிரஸ் தொண்டர்களோடு நாம் சேர்ந்து பயணிப்போமா அப்படின்னு கீழ்மட்ட தொண்டர்களுக்கு ஒரு ஐயம் என்பது இருக்குது. ஏன்னா தேர்தல் வரப்போது இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே தேர்தல் ஒரு களம் என்பது சூடுபிடித்து விடும். நாம் காங்கிரஸ் தொண்டர்களோடு ஒன்றாக பயணிக்க போகிறோமா இல்லது காங்கிரஸ் வேறு கூட்டணிக்கு செல்ல போகிறதா என்பது இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஐயமாகவே இருக்குது. இவர்களுடைய அந்த நடவடிக்கை என்பது தொடர்ந்து திமுக கூட்டணியில் ஒரு கல்லெறியக்கூடிய ஒரு செயல். அதே போல் அந்த கூட்டணியை பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு வகையில் தான் இவர்களுடைய நடவடிக்கை இருந்துட்டு இருக்கு. ஆனால் டெல்லி மேலிடத்தை பொறுத்தவரை இதுவரை அவங்க எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்கலை. இது மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலுமே கூட தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த முக்கிய முகங்கள், ராகுல் காந்திக்கு நெருங்கிய முக்கிய முகங்கள் தொடர்ந்து இது போல தான் பேசிட்டு வராங்க. சுப்பிராமன், இப்போ ஒரு பக்கம் இது கூட்டணியில் கல்லெறியக்கூடிய ஒரு நடவடிக்கை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் மற்றொருவரும் மாணிக்கம் தாகூர் என்ன சொல்கிறாரு, எங்களுடைய உரிமை குரலை தானே நாங்கள் எழுப்புகிறோம், எங்களுக்கு அதிகமான இடங்கள் வேணும், ஆட்சியில் பங்கு வேணும், நாங்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் இன்னும் பிற விஷயங்களை செய்கிறதுக்கு எங்களுக்கும் அது தேவை அப்படின்ற ஒரு உரிமை குரல் எழுப்புவதாக அவர் சொல்கிறாரு. அப்போது இந்த உரிமை குரல் இல்லாமல் இப்படி அவங்க பேசுகிறதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது நோக்கம் இருக்கா? நீங்கள் சொன்னது போல் 1967 அந்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலுக்கு பிறகாக காங்கிரஸ் தமிழ்நாட்டில் தனி பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைத்ததே கிடையாது. ஒன்று திமுக அல்லது அதிமுக என இரண்டு கட்சிகளுடன் மாறி மாறி அவர்கள் கூட்டணி வைத்து வருகிறார்கள். குறிப்பாக 2006 தேர்தல் இவர்கள் கேட்கக்கூடிய இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் என்பது கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அந்த பதில் என்பது வந்துவிட்டது. 2006 தேர்தலில் தான் இவர்களுக்கு அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கை ருசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது அப்பொழுது தமிழ்நாட்டு மக்கள் காங்கிரஸுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார்கள். ஆனால் அந்த வாய்ப்பை காங்கிரஸ் கோட்டை விட்டது தான் என்று சொல்லலாம். ஏன்னா 2004 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஏற்படுது, வெற்றி பெறுறாங்க, மத்திய அமைச்சர் பதவியெல்லாம் திமுக கொடுக்கப்படுது, 2 பேரும் அதிகாரத்தை அந்த ஆட்சியில் பங்கை சமமாக பிரித்து எடுத்துக்கிறாங்க. 2006 தேர்தல் நடைபெறுது, திமுக 96 இடங்களில் வெற்றி பெறுது. ஒரு மைனாரிட்டி அரசாக தான் திமுக அரசு இருக்குது.
மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா எப்பவுமே சட்டப்பேரவையில் பேசக்குள்ள சொல்லுவாங்க, இது வந்து ஒரு மைனாரிட்டி திமுக அரசு. மைனாரிட்டி திமுக அரசுனா அவங்க எதிர்க்கட்சியை அதாவது அந்த ஆளுங்கட்சியை பார்த்து அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா 96 இடங்கள் தான் வெற்றி பெற்றாங்க. 118 இடங்கள் வெற்றி பெற்றால் மட்டுமே ஒரு கட்சி மெஜாரிட்டியான ஒரு ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் திமுக அப்போ 96 வெற்றி பெற்றாங்க. காங்கிரஸுடைய பலம் என்பது அப்போ 34 இருந்துச்சு. இப்போ 34 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருந்த காங்கிரஸ் இந்த ஆட்சியில் பங்கு என்ற குரலை அப்போ எழுப்பவே இல்லை. அவங்க கண்டிப்பாக அப்போ எழுப்பியிருந்தாங்கன்னா அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 அல்லது 6 அமைச்சர்கள் கிடைத்திருக்கும். அப்படி கிடைச்சிருந்தா அவங்களுக்கு அந்த கட்சியை பலப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் அப்போதெல்லாம் அந்த ஒரு குரலை எழுப்பாமல் திமுகவோடு நாங்கள் தோழமையாக இருக்கோம், வரக்கூடிய தேர்தலெல்லாம் தொடர்ந்து சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை கடந்து வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2004 தேர்தலேருந்து 2026 இந்த தேர்தல் வரை நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கோம்னு சொல்லக்கூடிய காங்கிரஸ் 2014 மட்டும் அந்த கூட்டணியில் இல்லை. ஏன்னா 2011 சட்டமன்ற தேர்தலில் திமுக மிக படுமோசமான ஒரு தோல்வியை சந்திக்குது. அதுக்கு காரணம் அந்த 2G விவகாரம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதன் பிறகு 2014 தேர்தலில் அந்த கூட்டணியிலேருந்து வெளியே வராங்க. இப்படி திமுகவுடைய ஒரு செய்த செயலால் நாங்கள் பழிலாம் சுமக்கிறோம் அப்படின்னு மாணிக்கம் தாக்கூர் குற்றச்சாட்டு வைத்திருக்காரு. அவங்க செஞ்ச தப்புக்கு நாங்கள் ஏன் பலிகாடு ஆகணும் அப்படின்ற துணிலையும் அவர் பேசுகிறார். இப்போ பேசுகிற காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு பேசுகிற காங்கிரஸ் 2026 கிடைச்ச ஒரு மிக ஒரு பெரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிடுச்சுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அதற்கு முன்பாக 1967க்கு பின்பாகவும் 2006 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவும் இப்படி ஒரு நிலை என்பது தமிழ்நாட்டு வரலாற்றில் வரல. ஆனால் 2006 தேர்தலில் அப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அந்த வாய்ப்பை காங்கிரஸ் மிஸ் பண்ணிடுச்சு. அதே போல் இப்போ அவர்கள் அந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு ஒரு குரல் ஏற்படுறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவரை தமிழ்நாடு தேர்தல் என்பது ஒரு பக்கம் திமுக ஒரு பக்கம் அதிமுக அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ புதியதாக நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவருடைய கட்சிக்கு தமிழ்நாட்டில் எத்தனை சதவீதம் வாக்கு இருக்கிறதுன்றது கணிக்க முடியாத வகையில் எங்கள் பக்கம் தாவேக்கா இருக்குது, தாவேக்கா பக்கம் நாங்கள் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்காவை வச்சு காங்கிரஸ் டிமாண்ட் பண்ணுது. ஏன்னா இப்போ நாங்கள் அதிமுக கூட்டணி இல்லை திமுக கூட்டணி இருந்து வந்த காங்கிரஸ் இப்போ புதுசாக திமுக கிட்ட பேசக்குள்ள எங்களுக்கு தாவேக்கா வந்து இவ்வளோ சீட்டு தரேன்னு சொல்கிறாங்க, இவ்வளோ அமைச்சர்கள் தரன்றாங்க அப்படின்லாம் சொல்லி பேசுகிறதா சொல்லப்படுது. அவர்களுக்கு இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்ற ஒரு வாதத்தை இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் தாவேக்காவாக அமைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி அதாவது 3வது அணின்றது பெரியதாக உருவாகவில்லை. இந்த தேர்தலில் தாவேக்கா உருவாகியிருக்கு. தாவேக்காவுடைய வருகையின் காரணமாக தான் காங்கிரஸ் தொடர்ந்து இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கூடுதல் தொகுதின்னு காங்கிரஸுடைய அந்த முக்கிய 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் கேட்குறாங்க. அதன் பிறகாக மேலிட பொறுப்பாளர் கேட்டார். ஏன் மாநில தலைவர் செல்வ பிறந்தகை கூட அந்த குரலை உறக்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்றத அவருமே பல இடங்களில் பேசியிருக்காரு. காங்கிரஸுடைய இந்த ஆட்சியில் பங்கு அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்ததுக்கான காரணம் தாவேக்காவுடைய வருகைன்னு தான் சொல்லப்படுது. நன்றி சுப்பிரமன். காங்கிரஸ் இந்த குரல்களுக்கு பின்னாடி யார் இருக்கலாம், என்ன காரணங்களாக இருக்கும், இது கூட்டணியில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், இந்த விவரங்களை பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி சுப்பிரமன். இன்றைக்கு மதுரை அந்த தெற்கு செயற்குழு கூட்டத்தில் காங்கிரஸ் கமிட்டி செயற்குழு கூட்டத்தில் மாணிக்கம் தாக்கூர் பேசியிருந்தார். அதன் அடிப்படையில் தான் பல கேள்விகள்